எல்லாருக்கும் பெரிய வணக்கம். இப்ப ரீசெண்டா கென் அண்ட் கேங் இயக்கத்துல கென் கருணாஸ் நடிப்புல தியேட்டர்ல ரிலீஸ் ஆயிருக்கிற யூத் படம் பார்த்த அனுபவத்தை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணலாம்னு நினைக்கிறேன். படத்தோட கதை என்னன்னா, படிப்பு மேல துளி கூட ஆர்வமே இல்லாம 10th படிச்சிட்டு இருக்கிறாரு கென் கருணாஸ். 10th ரிசல்ட்டும் வருது, அதுல ஜஸ்ட் பாஸ் ஆகிறாரு. ஆனா தேவதர்ஷினி வந்து பையன் மேல பெரிய நம்பிக்கை வச்சிருக்கிறாங்க. பையன் இதுல மார்க் குறைஞ்சாலும் 11th 12th அப்படின்னு சொல்லி நல்ல மார்க் எடுத்து இவன் பெரிய ஆள் ஆயிடுவான் அப்படின்னு நம்புறாங்க. ஆனா அப்பா சுராஜ் என்ன சொல்றாருன்னா, இவன் படிப்புலாம் லாய்க்கே கிடையாது, இவனை கொண்டு போய் என்னுடைய பேக்கரியில வேலைக்கு வச்சிருவோம், தொழிலாவது படிச்சுக்கிடுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஆனா தேவதர்ஷினி கேட்காம வளையல் செயின் இதெல்லாம் கொண்டு அடமானம் வச்சாவது பையனை எப்படியாவது 11th 12th படிக்க வச்சிடணும்னு படிக்க வைக்கிறாங்க. ஆனா இவரு ஸ்கூலுக்கு போனா போய் இருக்கிறவங்க கூடலாம் சண்டை போடுறது, லவ் பண்றது, ஒரு பொண்ணு ரெண்டு பொண்ணுலாம் கிடையாது, ஒரு 3 பொண்ணை துரத்தி துரத்தி லவ் பண்றாரு. இவர் பண்ற லவ்வே வந்து ஒரு டைம்ல வந்து இவரோட லைஃபே சேஞ்ச் ஆகுற மாதிரி எல்லாமே மாறுது. அது என்ன அப்படிங்கிறதா இந்த படத்தோட மீதி கதையா எடுத்திருக்கிறாங்க. இந்த படத்துல எனக்கு பெரிய பாசிட்டிவா பட்டது என்னன்னா, ஃபர்ஸ்ட் எனக்கு ஜிவி பிரகாஷ் குமாரை சொல்லணும்னு தோணுது. ஏன்னா அந்த முட்டை கலங்கி சாங் ரொம்ப ஃபேமஸ். தியேட்டர்ல அது பார்க்கறதுக்கு எல்லாமே நல்லா இருந்துச்சு. எல்லா சாங்குமே விஷுவலா பார்க்கறதுக்கும் கேட்கறதுக்கும் நல்லா இருந்துச்சு. டான்ஸ் எல்லாமே நல்லா பண்ணியிருந்தாங்க. பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து இந்த படத்துக்கு என்ன தேவையோ கரெக்டா பண்ணியிருந்தாரு அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. ரெண்டாவது கென் கருணாஸ், அவங்க ஃப்ரெண்ட்ஸோட கேங்ல இருக்கும்போது அவர் பண்ற சேட்டைகளா இருக்கட்டும், லவ் பண்ணும்போது அவரோட ரியாக்ஷனு, அது எல்லாமே நல்லா இருந்துச்சு. அம்மா தேவதர்ஷினிக்கும் அவருக்குமான பாண்டிங்கு, கிளைமேக்ஸ்ல சுராஜ் சாரோட அவங்களோட பாண்டிங்கு எல்லாமே நல்லாவே நடிச்சிருந்தாரு. டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் சூப்பரா பண்ணியிருந்தாரு. டைரக்ஷனும் வந்து ஒரு ஃபர்ஸ்ட் படம் மாதிரி இல்லாம நல்லாவே பண்ணியிருந்தாரு. எனக்கு அவரோட டைரக்ஷன் ஓகேவா இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த கதையில நடிச்ச எல்லா கதாபாத்திரங்களும் கொடுத்த கேரக்டரை கரெக்டா பண்ணியிருந்தாங்க. கிளைமேக்ஸ்ல சுராஜ் சாரா இருக்கட்டும், அந்த பர்த்டே ஒரு சீக்வன்ஸ்ல தேவதர்ஷினி மேடமுடைய பெர்ஃபார்மன்ஸா இருக்கட்டும், அந்த கொஞ்சம் குண்டா நடிச்சிருந்தவர், ஃப்ரெண்டா நடிச்சிருந்தவர், அவரோட வாய்ஸ் எல்லாமே சூப்பரா நடிச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் அந்த ஆஷிமா சிறை படத்துல நடிச்சிருந்த அந்த ஹீரோயின் வந்து அவங்களோட கேரக்டரும் சூப்பரா இருந்துச்சு. கிளைமேக்ஸ்ல அவங்க பெர்ஃபார்மன்ஸ் எல்லாமே நல்லா இருந்துச்சு. படத்துல எனக்கு நெகட்டிவா பட்ட விஷயம் என்னன்னா, ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து எனக்கு பெரிய அளவுல கனெக்ட் ஆகல. ஸ்லோவா இருந்த மாதிரி எனக்கு பர்சனலா ஃபீல் ஆச்சு. ஏன்னா முழுக்க முழுக்க இந்த 10th ஸ்கூல் பையங்களை மையப்படுத்தி எடுத்ததுனால, ஸ்கூல் யாராவது படிச்சுட்டு இருக்கீங்க, டீனேஜ் பையங்களா இருக்கீங்கன்னா, உங்களுக்கு இந்த படம் வந்து ரொம்பவே கனெக்ட் ஆக வாய்ப்பு இருக்கு. எனக்கு ப்ரீ கிளைமேக்ஸ் அரைவான விதம் நல்லா இருந்துச்சு. கிளைமேக்ஸும் எனக்கு சூப்பரா கனெக்ட் ஆச்சு. கிளைமேக்ஸ் வந்து பார்க்கும்போது நம்ம விஜய் சார் நடிச்ச லவ் டுடே படத்துல உள்ள கிளைமேக்ஸ் உடைய ஒரு சாயல் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. நல்லாவே இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து இந்த படம் ஒரு 18+ கண்டென்ட்லாம் நிறைய வச்சிருக்கிறதுக்கான எல்லா வாய்ப்பு இருந்துச்சு. டபுள் மீனிங் டைலாக், ஆனால் எதுவுமே பண்ணாம ஒரு ஃபேமிலியோட பார்க்குற மாதிரி படத்தை வந்து டைரக்ட் பண்ணியிருந்தாரு கென் கருணாஸ். வாழ்த்துக்கள், நல்லாவே பண்ணியிருந்தாரு. எனக்கு கொடுத்த 130 ரூபாய்க்கு ஒரு ஓகேவான படமா இருந்துச்சு. நீங்க யாராவது படம் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு எந்த மாதிரி அனுபவம் இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. வீடியோவை கவனிச்ச அத்தனை நாள் உள்ளங்களுக்கும் நன்றி.